விஜய் ப்ரோ. ப்ரோ. இல்லை, பீட்சா படத்துக்கு அப்புறம் வரிசையாக 3, 4, 5, 6, 7 படம்லாம் வருஷத்துக்கு பண்ணியிருக்கீங்க. போன வருஷம் 3 படம், இந்த வருஷம் இப்போ தான் அக்கௌண்ட்டே ஆரம்பிக்குது. இப்படி இருந்தால் எப்படி வருஷத்துக்கு 3 படமாவது பண்ண வேணாமா? அதான் ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணா ஏன் பண்ணுறேன்னு கேட்குறீங்க ப்ரோ. பண்ணனா ஏன் பண்ணலன்னு கேட்குறீங்க ப்ரோ. நான் என்ன பண்ணிட்டேன் ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. கேட்க மாட்டேங்க ப்ரோ இதுக்கு மேலே யோசிச்சு பாருங்க ப்ரோ. லிஸ்ட்லாம் எழுதி போட்டு நீங்கள் தான் எல்லோரும் சாட்சி இல்லை, எல்லோரும் சாட்சி. அதனால் வந்து அந்த பண்ணதுக்கு நான் காரணம் இல்லை, பண்ணாமல் போகிறதுக்கு நான் காரணம் இல்லை. ஏன்னா சில சமயம் சில படங்களை பண்ணியிருப்போம். இப்போ முன்னாடி சொன்ன பதில் தான் அது. என்னென்னா அந்த படங்கள் ரிலீஸ் வந்து நம்ம இப்போ இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இதை நானாக ஃபிக்ஸ் பண்ணுறேன் இல்லை, என் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ சில படங்களை வந்து அவங்க நல்ல நாள் பார்க்குறது இல்லை தள்ளி போட்டதுங்களாம் அவங்களோட சாய்ஸ். அது அப்படி தேங்கி வரும்போது அது மொத்தமாக தெரிஞ்சிருக்கும், அப்படி தானே ஒழிய. மற்றபடி நான் வழக்கமாக என்னுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ரிலீஸை வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பிளான் பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நத்திங். ஓகே ப்ரோ.